வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ட்ரூ மக்கின்டையருடைய கடைசி சான்ஸில் இருக்கிறாரு கைஸ். இது அவர் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும், ரோமன் ரெயின்ஸோடைய தம்பியான சில்லா ஃபேட்டு டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரசல்மேனியாக்கு அப்புறமா பேக்லாஷ் எப்படி நடக்கும், இதை பற்றி நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல. இப்போ இந்த பேக்லாஷை பற்றி பார்க்கலாம். இந்த பேக்லாஷ் பார்த்திங்கன்னா ரசல்மேனியா நடந்த 15 நாளில் நடக்க போகுது. எஸ், மே 3 பார்த்திங்கன்னா இந்த பேக்லாஷ் பேப்பரையும் நடத்த போகிறாங்க. இந்த பேக்லாஷ் பேப்பர் எங்கே நடக்கு பார்த்திங்கன்னா பொரிட்டோவில் தான் நடக்க போகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு தனி ஐலாண்டான ஒரு கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியில் ஷோ நடத்தியிருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ சேர்ந்த பேட் பன்னியாக இருக்கட்டும், செலினா வெகாவாக இருக்கட்டும், கார்லிட்டோவாக இருக்கட்டும், டேமியன் ப்ரீஸாக இருக்கட்டும், இவங்களாம் இந்த நாட்டிலேருந்து டபிள்யூபிள்யூக்கு வந்து சண்டை போட்டவங்க. கிட்டத்தட்ட இவங்களோட லாங்குவேஜ் பார்க்க மெக்சிகன் மாதிரி இருந்தாலும் ஆனால் இவங்களோட மெக்சிகன் கிடையாது. ஸோ பியூரிட்டிவை சேர்ந்தவங்க. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மீண்டும் வந்து ஷோ நடத்துகிறாங்க. மீண்டும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஷோ நடத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடத்திருக்கிறாங்க. 2023 நடத்திருக்கிறாங்க. 2023 பிராக் லெஸ்னருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடந்திருக்குமே பேக்லாஷ், அது வந்து இந்த பியூரிட்டோ மைதானத்தில் தான் நடத்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான அரினா தான், ரொம்பலாம் கிடையாது. ஒரு 15,000 18,000 ஆடியன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அங்கே வந்து ரெஸ்லிங் ஷோலாம் அதிகமாக நடக்காது. இந்த மாதிரி டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷோ நடக்கும்போது தான் நடக்கும். அதனாலேயே கூட்டம் அதிகமாக மக்கள் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அதை பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சொல்லுவாங்க. பியூரிட்டோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டேமியன் ப்ரீஸு, செலினா வெகா, கார்லிட்டோ மற்றும் பல ரெஸ்லர்ஸ் அந்த ஷோவில் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2023 ஷோ நடத்தும் போது கூட பியூரிட்டோவை சேர்ந்தவங்க தான் நிறைய மேட்ச் விளாடினாங்க. செலினா வெகாவாக இருக்கட்டும், அடுத்தது டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகிருந்தார் கார்லிட்டோ, டேமியன் ப்ரீஸ், பேட் பன்னி, இந்த மாதிரி அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் சண்டை போட்டாங்க. மீண்டும் நடக்கும்போது அதே அனுபவத்தை நம்ம திருண்டும் எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தி சில்லா ஃபேட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய ஒன்று விட்ட தம்பி தான் இவர். அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய நெருங்கிய கசின் தான் ஒமாகா வந்து இறந்து போயிட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒமாகாவுடைய பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் சில்லா ஃபேட்டு. ஆக்சுவலி சில்லா ஃபேட்டு ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தானும் எல்லா விதத்துலேயும் ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவர் தான். அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவருங்க, இவர் வேறு மதத்தை சேர்ந்தவங்க. பட் ஆனால் அந்த வம்சாவளின்னு சொல்லுவோம்ல, அந்த வம்சாவளியிலே இவர் ஒரே இது தான். இப்போது இவர் வந்து FTWவில் சாம்பியனாக இருந்தார். NXTயை சேர்ந்த ரிக்கி ஸ்டாக் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு சில்லா ஃபேட்டோ அட்டாக் பண்ணி அவருடைய சாம்பியன்ஷிப்பை தோக்கடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பார். இப்போது நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா டபிள்யூபிள்யூ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற சில்லா ஃபேட்டு டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாருன்னு. ஆக்சுவலி சில்லா ஃபேட்டு, ஜாக்கப் ஃபேட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தான் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஜாக்கப் ஃபேட்டு இப்போ டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார். அவருக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. ஆனால் சில்லா ஃபேட்டு ரோமன் ரெயின்ஸோடைய கசின் அப்படின்னு சொன்னாலும் பெரிய லெவலில் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. காரணம் என்னென்னா அவங்க அப்பா இல்லைல்ல, அப்பா இருக்கிறவருக்கு தான் மரியாதை, அப்பா இல்லாட்டா இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடின உழைப்பினால் டபிள்யூபிள்யூடைய டெவலப்மெண்ட் ஷோக்கு வரைக்கும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா இவரை டெபியூட் பண்ண வைக்க போகிறாங்களாம். இவரை மெயின் ஷோக்கு, அதாவது டாங்கா லோலா, ஹிக்கிலியோ இவங்களெல்லாம் மெயின் ஷோவில் எப்படி காட்டினாங்க அந்த மாதிரிலாம் காட்ட போகிறதில்ல. இவர் ஒரு யங் டேலண்ட் ரெஸ்லர் தானே, அதனால் முதல்ல NXT, அதுக்கப்புறமா கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறமே மெயின் ராஸ்டருக்கு கூட்டு வர போகிறாங்களாம். NXT ஷோக்கு கூடிய சீக்கிரம் இவர் டெபியூட் ஆக போகிறாராம். ஸோ டபிள்யூவில் கான்ட்ராக்ட் போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு சில்லா ஃபேட்டுவை பர்சனலி ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸும் சரி ஒரு சோலோ சிகாவமாக இருப்பார், யங் சோலோ சிகாவாக. ஆனால் ஃபிசிக்கலி உடம்பை நல்லாவே டெவலப் பண்ணி வச்சுருப்பார். இப்போ சோலோ சிகாவாக டபிள்யூபிள்யூக்கு வரும்போது நல்லா தான் இருந்தார். இப்போ தான் தொப்பையமாக அசிங்கமாகிட்டார். ஆனால் இவர் பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பார். டபிள்யூபிள்யூக்கு வரும்போது மேபி அவரோட பேரை வந்து மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. அதாவது டபிள்யூபிள்யூக்கு வரும்போது இவரோட பேர் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா சில்லா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறாங்களாம். இவரோட பேர் வந்து சில்லா ஃபேட்டு அப்படிங்கிறது அதர் ரெஸ்லிங் கம்பெனியில். ஆனால் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது இவரோட பேரை வந்து சிலா அப்படின்னு வைக்க போகிறாங்களாம். சிலா கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, சில்லா.
இதான் அவருடைய WWE பேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இதெல்லாம் பேக் ஸ்டேஜ் நியூஸ் தான். ஏன்னா இவர் WWEக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறார்ல, அப்போ இவருடைய பேர்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த வகையில் தான் இந்த பேர் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே இதை பற்றின உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவில். சரி, அடுத்து நம்ம ட்ரூ மெக்கின்டையரை பற்றி பார்க்கலாம். ட்ரூ மெக்கின்டையருடைய கடைசி உலக போரில் இருக்கிறாரு. ஏன்னா கோடிக்கும் ட்ரூக்கும் கிட்டத்தட்ட எக்கச்சக்க தடவை மேட்ச் நடந்துருச்சு. இது 3வது தடவை 4வது தடவையா என்னாலையும் கணிக்க முடியலை. இந்த தடவை கண்டிப்பாக ட்ரூ மெக்கின்டையர் வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா இதில் தோற்று போயிட்டாருன்னா ட்ரூ மெக்கின்டையர் கெரியருடைய லாஸுக்கு போயிடுவார். எப்படி ரோமன் ரெயின்ஸுக்கும் ட்ரூ மெக்கின்டையருக்கும் நடந்த மேட்ச்சில் 26 தடவை நடந்த மேட்ச்சில் ஒரு தடவை கூட ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தலை அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிதோ, அதே மாதிரி இப்போவும் கோடி ரோடு கூட பேர் கிடச்சிடும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் சாம்பியன் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. WWEயில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ் மேட்ச் அப்படிங்கிறது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட கெரியர்லேயே மொத்தமே 4 தான் நடந்திருக்கான் WWE வரலாற்றுலேயே, WWF எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இது 4வது தடவையோ 5வது தடவையோ சொல்கிறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று ஆகணும். வெற்றி பெறாட்டா அவ்வளோதான். ட்ரூ மெக்கின்டையர் அண்டர் ரேட்டுக்கும் கீழே போயிடுவார். ஏன்னா அத்தனை தடவை கோடி ரோட்ஸ் கூட மோதிட்டார். இதுலேயும் வெற்றி பெறலைன்னா அவ்வளோதான். அண்ட் கைஸ், இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ட்ரூ மெக்கின்டையர் இருக்கிறார்ல, அவர் WWEயில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டோடைய எண்டிங் வந்து February மாதம் வரப்போகுது. Februaryக்கு அப்புறம் தான் ஒரு ரீசைனிங் பண்ணணும். WWE ஒழுங்காக காட்டினா தான் அடுத்த தலைவன் ரீசைனிங் பண்ணுவார். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்சியும் வேண்டாம் கொடியும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊரை விட்டு காலி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. WWE என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்ல முடியாது. WWE பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ மெக்கின்டையர் போனாலும் பரவாயில்ல, கோடியை தான் நாங்கள் பெருசாக காட்டோம்னு சொல்லிட்டு மீண்டும் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ரெசல்மேனியாவுக்கு கோடிக்கும் ரோமனுக்கும் பிளான் போட்டிருக்காங்க தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரோமன் ரெயின்ஸு சாம்பியன் கூட போகிறதுக்கு முன்னாடி ட்ரூ ஒரு தடவை சாம்பியன் ஆகிட்டு அதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் மீண்டும் கோடி கிட்ட போனால் கூட நல்லா தான் இருக்கும். கரெக்டு தானே? WWE பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸுக்கும் அலிஸ்டார் பிளாக்குக்கும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் மட்டும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. இந்த மேட்ச்சை எதுக்காக இவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் ஸ்டோரி இல்லை. ஸோ 3வது தடவையாக இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்போது 3ஆ 4ஆ சொல்கிறதுக்கு கூட முடியல அத்தனை அளவுக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் இத்தனை தடவை மேட்ச் நடத்தியாச்சு, கடைசியாக ஒரு தடவை நடக்கிறோம். ஃபேன்ஸ் முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு WWE அஃபிஷியலி ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு நார்மல் மேட்சாக நடக்க போகிறது இல்லையா, ஒரு ஆம்புலன்ஸ் மேட்சாக நடக்க போதான். ஆம்புலன்ஸ் மேட்ச்லாம் தெரியும், ஆம்புலன்ஸ்குள்ளே தூக்கி தள்ளணும், அவங்க தான் வெற்றியாளர். ஸோ இதை வந்து அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது WWE இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாங்க, என்னடா மீண்டும் இருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் WWEயில் இவங்களுக்கான ஸ்டோரி லைன் 6 மந்த்தை கடந்திருக்கு தான். அதாவது 6 மாதத்தை கடந்திருக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத குழந்தை அளவுக்கு இவங்களோட ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஆரம்பித்தது இது நாள் வரைக்கும் சவ்வாட்டும் இழிச்சிட்டு இருக்கிறாங்க. விட்ட அடுத்த வருஷம் வரைக்கும் டேமியன் ப்ரீஸுக்கும் அலிஸ்டார் பிளாக்குக்கும் ஸ்டோரியில இழுத்து போயிட்டே இருப்பாங்களா போல இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுட்டா போதும், ஆம்புலன்ஸ் நடத்தியாச்சு, கூட ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்ச் நடத்திடலாம், அதில் செலினாவாக தொங்க விட்டுறலாம் அப்படின்னு நினச்சாங்க. அம்புட்டு தான். டேமியன் ப்ரீஸ் ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல், யுனைடெட் சாம்பியன்ஷிப் அளவு கூட மோத மாட்டுக்காரு. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் செய்திகளை இதே போல் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.